எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றின முழு விவரங்களையும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு வரக்கூடிய மெஜாரிட்டி கமெண்ட் அப்படிங்கிறது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றின டவுட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது என்ன, அந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது எப்போலேருந்து வரும், எத்தனை நாட்களுக்கு இடைவெளியில் வரும், எத்தனை நாள் வரைக்கும் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது இருக்கும், எந்த கலரில் இருந்தால் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், எப்படி வந்தால் நம்ம பயப்படணும் அண்ட் எப்படி வந்தால் பயப்படாமல் இருக்கணும், இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோடைய அளவு எவ்வளோ இருக்கும், பேட் நனைகிற அளவுக்கா இல்லை அப்படின்னா பேண்டிஸ் நனைகிற அளவுக்கா இல்லை கொஞ்சமாக வருமா இல்லை அதிகமாக வருமா, எப்போ இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்ததுலேருந்து கார்ட் டெஸ்ட் பண்ணால் கார்ட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் காமிக்கும். எல்லாருக்குமே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்தால் தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது எப்போ வந்தால் நம்ம பயப்படணும், அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் மாதிரி இல்லாமல் எந்த மாதிரி வந்தால் நம்ம பயப்படணும். அதே மாதிரி எனக்கு இன்னும் பீரியடே ஆகலை, நான் அதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது, ஒருவேளை நான் பீரியட் ஆகிட்டேனா இல்லை பீரியட் டேட் எனக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ போய் எனக்கு ப்ளீட் ஆகுது, ஒருவேளை எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சா இல்லை நான் பீரியட் ஆகிட்டேனா இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, இந்த மாதிரி டவுட்ஸாக இருக்கட்டும். எனக்கு ஸ்பாட்டிங் தான் இருக்குது, ஆனால் அது 10 நாள் வரைக்குமே வந்துட்டு இருக்கு, அப்பப்போ வந்து போகுது, இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா இல்லை பீரியட் சிம்டம்ஸா, இதை நான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரியான பல கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கீழே ஒரு சிலருக்கு ஹைப்பன் காமிக்கும், ஹைப்பன் காமிச்ச வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் நம்மளோட சேனலில் வந்து மெம்பர்ஷிப் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து உங்களுடைய கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு என்னோட தனி கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உங்களுக்கு ஜாயின்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருடைய கமெண்ட்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அதனால தான் இந்த மெம்பர்ஷிப் அப்பேன். அதில் உங்களுடைய டவுட்டை தாராளமாக கேட்கலாம், உங்களுக்கான தனி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது அதில் வரும். முதல்ல இம்ப்ளான்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற கருமுட்டை பையிலிருந்து ஒரு மெச்சூரிட்டியான எக் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும் உங்களுடைய ஓவலேஷன் டைமில். அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணும். ஸ்பெர்ம் கூட இந்த கருமுட்டையானது இணைஞ்சதுக்கு பிறகு செல் டிவிஷன் சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடைபெறும். அதுக்கப்புறம் அந்த கருமுட்டையானது கருவாக உருமாறும், அதுதான் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்ப்ரியோ அப்படிங்கிறது ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய மயிரிழைகளால் நகர்த்திட்டு வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற எண்டோமெட்ரியத்தில் கருப்பதிதலில் ஈடுபடும். இது மினிமம் ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 6லிருந்து 12 நாட்கள் கூட ஆகும் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படின்றது. எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது 7 mm 12 mm இருக்கணும். அது கருப்பதிதல் சரியான அளவு சரியான நேரத்தில் நடக்கிறதுக்கு. இந்த கருப்பதிதல் அப்படிங்கிறது சரியாக நடந்தால் தான் உங்களால் குழந்தை அப்படின்றத சரியாக பெக்க முடியும். அதாவது குழந்தை அப்படிங்கிறது ஹெல்த்தியாக வளரும். அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது தான் உங்கள் குழந்தைக்கு தேவையான உணவுகளாக இருக்கட்டும் இல்லை நீராக இருக்கட்டும் எல்லாத்தையும் தரக்கூடியது, அதாவது நஞ்சு கொடியை உருவாக்கக்கூடியது. இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு 4 ஸ்டேஜை கடந்து தான் வரும். அதாவது நான் சொன்னீங்களா 6 நாள்லேருந்து 12 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடைப்பட்ட நாட்களை கொண்டு வர்றதுக்கு அந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு 4 விதமான ஸ்டேஜ் அப்படிங்கிறத கடந்து தான் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது நடைபெறும். அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கேச்சிங் அப்படிங்கிறது மொர்லாவாக மாறி இருக்கக்கூடிய உங்களுடைய கருவானது அந்த மொர்லாவை வெட்டி எம்ப்ரியோவாக மாறி வரும். அந்த எம்ப்ரியோ அப்படிங்கிறது அடுத்தது அப்போசிஷன் சொல்லக்கூடிய லைட்டாக உங்களுடைய அந்த மேற்பகுதியில் துளையிட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக அதர்ஷன் இன்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் ஈடுபட்டு அதுதான் கருப்பதிதலில் ஈடுபடும். இந்த கருப்பதிதலில் ஈடுபடும் பொழுது தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது எந்த நாட்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட ஓவலேஷன்லேருந்து 1 வீக் கழிச்சு தான் ஏற்படும். அந்த 1 வீக் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு போயிடும். அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்க்கு வரும். இந்த இம்ப்ளான்டேஷன் 6லேருந்து 12 நாட்கள் கூட நடக்கும் அப்படின்னு சொன்னேன். சிலருக்கு ஓவலேஷன்ங்கிறது வேகமாக நடந்தால் வேகமாக இம்ப்ளான்டேஷன் ஆகும். அதாவது 25வது நீங்கள் பீரியட் ஆன 25வது நாள்லேருந்து 50வது நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு எப்போ வேணாலும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு
இருக்காது. இயற்கையான ஒன்று, அது நார்மலான ஒன்று. அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது 25வது நாள்லேருந்து உங்களுடைய பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை பீரியட் ஸ்கிப் ஆகியோ இந்த மாதிரியான ப்ளீடிங் அப்படிங்கிறது ஏற்படுறது இயற்கையான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதோடைய கலர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரு இல்லை ப்ரௌன் கலரு, பிங்கிஸாவோ இல்லை உங்களோட ப்ரௌன் டிச்சார்ஜாவோ உங்களோட வெள்ளைப்படுத்தலோடு இணைஞ்சு ஒரு இளஞ்சிவப்பு கலர்லேயோ வரதுக்கு நார்மல். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 or 2 ட்ராப் தான் இருக்கும். உங்களுடைய பீரியட்ஸ் மாதிரி இருக்காது. பிசுபிசுப்பு தன்மையோடையோ இல்லை நல்ல பிரைட் ரெட் கலர்லேயோ இருக்காது. அப்படி பிரைட் ரெட் கலரில் பேண்டிஸ் நனைகிற அளவுக்கு பேட் வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் பீரியட் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். 1 or 2 ட்ராப்பு ஒரு நாளைக்கு ஃபியூ ஹார்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் தொடர்ச்சியாக இருக்காது. சில பேருக்கு யூரின் போகும்போது மட்டும்தான் அந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது வரும். அது நார்மல். அதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது. இது எத்தனை நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 to 3 நாட்களுக்குள்ள தான் இருக்கும். 3 நாட்களுக்கு அதிகமாக இருக்கவே இருக்காது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது. உங்களுக்கு மேபி டவுட் இருந்தது, எனக்கு 10 நாள் வரைக்கும் வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. சிலருக்கு பீரியட்ஸ் ஸ்கிப் ஆகி அவங்க பாசிட்டிவும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ப்ளீடிங் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக 10 நாள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ளீடிங் வரப்போ உங்களுக்கு ஹெவி பெயின் வரவே வராது. வேறு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அதாவது அப்டாமினல் லைட் கிராம்பிங் இருக்கும், பேக் பெயின் லைட் பெயின் தான் இருக்கும். அப்படி இருந்தால் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இதுவே உங்களுக்கு அப்டாமினல் ஹெவி பெயின் இருந்து பேக் பெயின் இருந்து தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ளீடிங் அப்படின்றது வந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. ஏன்னா அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்கள் பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகியிருக்கும் போது உங்கள் பேபியை சுற்றி ப்ளீடிங் ஆகிருக்கும். அதுதான் சப் கொரியானிக் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து உங்கள் பேபியை அபார்ஷன் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது நல்லது. இதோடைய கலரும் தெரிஞ்சிச்சு, எவ்வளோ அளவும் வரும் அப்படின்றதும் தெரிஞ்சிச்சு. எப்போ செக் பண்ணலாம் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்துருச்சு? இப்போ நான் எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்ததுலேருந்து ஒரு 5 நாள் கழித்து செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கன்ஃபார்ம் வரும். எல்லாருக்குமே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது இருந்தால் தான் ப்ரெக்னென்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது எல்லாருக்குமே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 100ல் மேக்ஸிமம் 30லேருந்து 50 பெண்கள் மினிமம் அப்படிங்கிறப்ப அது 30க்கு உள்ளே இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் வரும். அதாவது 20லேருந்து 30 பெண்களுக்கு தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது இருக்கும். எப்படி வந்தால் நீங்கள் பயப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது கட்டியாக, அதாவது ப்ளீடிங்காக இல்லாமல் கட்டியாக ஒரு சின்ன கட்டி மட்டும் வந்துட்டு வெளியில் வந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சில சமயங்களில் உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பதிலாக கட்டியாக வர்றப்ப அந்த குழந்தை அப்படிங்கிறது அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஆரம்பத்திலே அதை கவனிச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்து இம்ப்ளான்டேஷன் உங்களுக்கு நடந்துருச்சு, எப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா-HCG ஹார்மோன் ஃபர்ஸ்ட் பிளட்ல கலக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூரின், அதுக்கப்புறம் உடம்புல உள்ள எல்லா அணுக்கள்லையுமே கலந்துரும். அப்போ தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அந்த சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வருது, தலைவலி வருது, பிரஸ்ட் பெயின் வருது, டயர்டாக இருக்கிறது, வாமிட் இருக்கிறது, மூட் சேஞ்சஸ் இருக்கிறது. இதை பற்றி நான் ப்ரீஃபாக என்னோட சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்ன, அதாவது இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். இதே தமிழ்லேயே நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இம்ப்ளான்டேஷன்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதை பற்றினா எதுவும் இது இல்லை. அதோடைய கலர் உங்களுக்கு தெரியுது, எவ்வளோ அளவு வரும் அப்படின்னு தெரியுது. அதிக அளவு வந்தது அப்படின்னா சொட்டு சொட்டாக வருது, ஆனால் எனக்கு இது ஸ்டாப்பும் ஆகலை, டெய்லி வருது, ஒரு 10-15 நாள் வரைக்குமே வருது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே ஒரு சிலருக்கு ஹைப் பண்ணி காமிச்சா வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய டிப்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்டடாக வந்துட்டு இருக்கும். என்னோட கைட்லைன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.